ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே ஸ்தோத்திரம். ஷாலோம் அசெம்பிளிஸ் ஆஃப் காட் ஆலயத்தின் சார்பில் கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்தி இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இது எங்கள் திருச்சபையின் மூலமாய் வருகிற உங்கள் சமாதானத்தின் நேரம். நம்முடைய கிராஸ் டிவியில் விசேஷமாக ஸ்தோத்திரம் ஷாலோம் ஏஜி சர்ச்சுக்குரின் என்கிற யூடியூப் சேனலிலும் தர்மையான நிகழ்ச்சி வருகிறது. பாருங்கள், ஜெபியுங்கள். ஒருவேளை உங்களுக்கு ஆலோசனைகள், ஜெபங்கள், ஜெப உதவிகள் தேவை என்று சொன்னால் நீங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காக ஜெபிக்க ஊழியக்காரன் நான் ஆயத்தத்தோடு கூட இருக்கிறேன். ஸ்தோத்திரம். தொலைபேசி எண்களில் நீங்கள் அழைப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒருவேளை நீங்கள் எங்களோடு ஆராதிக்க வர விரும்பினால், எந்த ஒரு ஆலயத்திற்கும் போகலை, நான் ஆராதிக்க விருப்பப்படுகிறேன் என்று சொன்னால் எங்கள் சபையில் வந்து நீங்கள் ஆராதிக்க உங்களை அன்போடு அழைக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாய் ஆலயத்தின் நன்மையினால் கர்த்தர் உங்களை திருப்தியாக்கட்டும். எங்களோடு ஆராதிக்க வாருங்கள். எங்கள் ஆராதனையுடைய நேரம் இந்த தேவனுடைய வார்த்தைக்கு முடிவில் வரும். ஸ்தோத்திரம். நீங்கள் பாருங்கள், தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் இந்த மாலை நேரத்தில் நம்ம கிராஸ் டிவியில் இந்த ப்ரோக்ராம் வருகிறது. இதை பார்க்கும்படி உங்களை அன்போடு உற்சாகப்படுத்துகிறேன். எனக்காக, என் குடும்பத்திற்காக, எங்கள் திருச்சபைகளுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகள் ஜெபிக்கவும் அன்போடு கூட உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். மத்தேயு 6ஆம் அதிகாரம் அதனுடைய 31வது வசனம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். கவலைப்படாதிருங்கள். அங்க ஒரு 3 காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். ஸ்தோத்திரம். அருமையான பிள்ளைகளை, இதை தவிர நிறைய கவலைகள் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது. இந்த 3 சிலருக்கு இருக்கலாம். சாப்பாடு இருக்கலாம், வீடு இருக்கலாம். இன்னொரு அடுத்த கவலை, திருமணம் முடியலையே, ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையே என்கிறதான கவலை நம்முடைய வாழ்க்கையில் வர வாய்ப்பு இருக்கிறது. கண்டிப்பாக வரலாம். ஸ்தோத்திரம். திருமணம் முடிஞ்ச பிள்ளைகளுக்கு அடுத்தது குழந்தை இல்லைங்கிற கவலை வரும். திருமணம் முடியாதவர்களுக்கு எப்போ திருமணம் முடியுங்கிறது வரும். ஸ்கூலில் சேர்க்குற பிள்ளைகளுக்கு எப்போ ஸ்கூலில் சேர்க்கணும் என் பிள்ளையன்னு சொல்லுகிற கவலை பேரண்ட்ஸுக்கு வரும். ஆண்டவனை ஊழியக்காரங்களுக்கு எங்கள் ஊழியம் வளரணுமே, ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணப்படணுமே, ஊழியர்கள் எழும்பணுமேங்கிற கவலை நாள்தோறும் எங்களுக்கு வருகிறது. அப்புறம் கவலை என்பது எல்லாருடைய வாழ்க்கையில் மரண பரியந்தமும் இருக்கிற ஒரு காரியம்தான். தேவையான சில கவலைகள் இருக்கிறது, சில கவலைகள் தேவையில்லாத கவலைகளும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. அழகா சொல்றாரு. நாங்க ஆண்டு சொல்லவும் சொல்றாரு பாருங்க, 34வது வசனத்தில், ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். ஆண்டவர் சொன்னா கவலைப்படாதீங்கன்னு சொன்னா கவலைப்படாமல் இருக்க முடியும். அதான் சொன்னல, தேவையான சில கவலைகள் கவலைப்படாமல் இருக்க முடியாது. எவ்வளவு பெரிய ஆளானாலும். ஆண்டவருக்கு மகிமை. நான் ஸ்தோத்திரம் சின்ன பலவீனத்துக்காக ஒரு டாக்டரை பார்க்கும்படி போயிருந்தேன். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இந்த டாக்டர்கிட்ட என் பலவீனத்தை சொல்லி நான் உட்காந்து அப்படி அவர்கிட்ட பேசும்பொழுது அவரும் பக்கத்தில் ஒரு மாத்திரை எடுத்து வாயில் போட்டு அப்படி தண்ணி குடிச்சு என்கிட்ட பேசினான். நான் யோசித்தேன், நானே பலவீனமாக டாக்டர்கிட்ட போய் மருந்து சாப்பிட போகிறேனே, அந்த டாக்டருக்கும் சில பலவீனம் இருக்குது. அவர் சின்ன ஒரு மாத்திரை எடுத்து வாயில் போட்டு ஸ்தோத்திரம் சத்து மாத்திரையா அல்லது ஸ்தோத்திரம் அவர் சரத்தில் இருக்கிற பலவீனமா தெரில, அது எனக்கு தெரில. கர்த்தர் நல்லா யோசித்து பார்த்தேன். ஆண்டவரே, எல்லாருக்குள்ள அவங்க டாக்டராக இருந்தாலும், பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும், சாதாரண ஆட்களாக இருந்தாலும், எல்லாருக்குள்ள பலவீனங்களும் கவலைகளும் மனபாரங்களும் வருவது உண்மைதானே. ஸ்தோத்திரம். எல்லாம் மாம்சத்தில் தானே இருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அதுதான் ஆண்டு சொல்றாரு, கவலைப்படாதிருங்கள், தேவையில்லாத கவலைப்படாதிருங்கள். ஸ்தோத்திரம். பாருங்க, ஒரு சில காரியத்தை நான் சொல்லுகிறேன். ஏன் நாம் கவலைப்படக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் கவலைப்படக்கூடாது? பாருங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். கவலைப்படுகிறதுனால மத்தேயு 6ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் இப்படி சொல்றாரு பாருங்களேன், கவலைப்படுகிறதுனால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். ஆண்டவர் எப்படி சொல்றாரு பாத்தீங்களா? கவலைப்படுறப்பா, கவலைப்படுறதுனால உன் சரத்துல ஒரு முழத்தை கூட்டிடுவியா? தலையில் உள்ள முடிய நீ வெண்மையாக கற்பாய மாத்திருவியா? அப்படின்னா முடியாத உன்னையால. அதுக்காக ஏன் கவலைப்படக்கூடாது? ஸ்தோத்திரம். அது பிரயோஜனம். கவலைப்படுறதுனால ஒரு பிரயோஜனமும் எனக்கு இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்து அது மாத்திரமல்ல, நீதிமொழிகள் 12:25 சாலமோன் ராஜா இப்படி சொல்லுகிறார். நீதிமொழிகள், மனிதனுடைய இருதயத்திலுள்ள கவலை அதை ஒடுக்கும். உன் இருதயத்தை கவலை ஒடுக்கிறது. ஏன் கவலைப்படக்கூடாது? முதலாவது சொன்னேன்,
கவலைப்படுவதனால எந்த ஒரு மாற்றமும் வரப்போறது இல்லை, பிரயோஜனம் இல்லை. ரெண்டாவது, நான் கவலைப்படப்பட அந்த கவலை இருதயத்தை ஒடுக்குது, வியாதியை கொடுக்குது. நான் டாக்டர் கூட சொன்னேன், டாக்டர்கிட்ட போங்க, டாக்டர் கொடுக்குற முதல் வார்த்தை கவலைப்படாதீங்க, பார்த்துக்கலாம். ஸ்தோத்திரம். அவன் சாவுற ஸ்டேஜில் இருந்தாலும் ஒரு நல்ல டாக்டர் சொல்ற ஒரு வார்த்தை, கவலைப்படாதீங்க, பிழைச்சிக்கிடுவீங்க, பார்த்துக்கலாம், ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் அப்படின்னு ஒரு உற்சாகத்தை கொடுப்பாங்க. டாக்டருக்கு தெரியும் இவர் இவ்வளவு காலம் தான் இருப்பாருன்னு தெரியும், ஆனாலும் வருது சில சொல்ல குடும்பத்தில் தான் சொல்லுவாங்க, அந்த நோயாளிட்ட சொல்ல மாட்டாங்க. அப்படின்னா கவலை நீ படப்பட அப்படியே அந்த கவலை இருதயத்தை ஒடுக்கிறது. ஒரு சின்ன வியாதி, அந்த வியாதி பெருகி பெருகி பல வியாதிகளை சரத்துல கொண்டு வருது. அதான் ஆண்டு சொல்றாரு, மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், ஆண்டவருக்கு மகிமை மூலம் மகிழ்ச்சியை கொடுக்குது. ஆனா கவலை உன் இருதயத்தை ஒடுக்கிறது, உன் முகத்தை வாடலாம் மாற்றிடுறது. அது மாத்திரம். மூணாவது, கவலைப்படுறதுனால நம்மளுக்கு பலன் கிடைக்க போறது இல்லை. ஸ்தோத்திரம். கவலைப்படுறதுனால பிரயோஜனம் இல்லை. கவலைப்படுறதுனால அது இருதயத்தை ஒடுக்கி வேற வியாதிகளை கொடுக்குது. கவலைப்படுறதுனால ஒரு புண்ணியமும் இல்லை, பயன் இல்லை. நீ கவலைப்படுறதுனால அதனால உனக்கு புண்ணியம் இருக்குதா? கவலைப்பட்டுட்டே உட்கார்ந்து இருக்கிறதுனால அதுல ஒரு ஆசீர்வாதம் இருக்குதா? இல்லையே. ஏன் கவலைப்படக்கூடாது? அங்க ஆண்டவர் அழகா சொல்றார், 32:6-32 சொல்றாரு, இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவையெல்லாம் உங்களுக்கு வேண்டியது என்று சொல்லி உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அறிந்திருக்கிறேன்ப்பா. ஏன் கவலைப்படக்கூடாது? நான் அறிந்திருக்கிறேன், இதெல்லாம் உனக்கு தேவை. சாப்பாடு உனக்கு தேவைன்னு எனக்கு தெரியும், ட்ரெஸ் உனக்கு தேவைன்னு தெரியும், குடியிருக்க ஒரு வீடு உனக்கு தேவைன்னு தெரியும், நீ ஏற்ற வேளையில திருமண காரியம் வந்தவன திருமணம் பண்ணணும்னு எனக்கு தெரியும், ஏற்ற வேளையில குழந்தை கொடுப்பேன்னு தெரியும், நல்ல ஒரு வீட்டு வாசலை நான் உனக்கு தருவேன்னு எனக்கு தெரியும். பிதா அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. ஆமென். உள்ளங்கையில ஏசாயா சொல்லுதோ, உன்னை நான் உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறேன், உன் மதில் எப்போது எனக்கு முன்பாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். இன்னொன்னு சொல்லட்டா, ஆண்டவர் சொல்றாரு, ஏசாயால சொல்றாரு, அவன் 5வது சொல்றாரு, ஏன் நம்ம கவலைப்படக்கூடாதுன்னு சொல்றாருன்னா, நீ என்னால் மறக்கப்படுவதில். அவர் மறக்கல நம்மள, அவர் மறக்கவே மாட்டாரு. நம்ம சின்ன வயதுல ரட்சிக்கப்பட நாள்ல ஒருவேளை இதை பார்த்துக்கொண்டு நீங்க யாரா இருந்தாலும், நல்ல குணங்கள் நம்மகிட்ட இருக்கு பாத்தீங்களா? ஸ்தோத்திரம். சிலருக்கு உதவி செய்யணும், இறக்கப்படுற குணம் இருக்கும், சில தேவையில்லாத குணமும் இருக்குது, ஆனாலும் நல்ல குணங்கள் இருக்குல்ல. ஒரு ஏழைன்னு கேட்டா கொடுக்கறோம் இல்லையா? சபையில ஒரு காரியத்தை அறிவிப்பு கொடுத்தா கொடுக்கணும், சபையில வேலை செய்யணும்னு ஆசை இருக்கு இல்லையா? பாருங்க எவ்வளவு சில நல்ல குணங்கள் நம்மகிட்ட இருக்குது. எல்லா மனுஷட்டையும் நல்ல குணம்னு ஒரு பகுதி இருக்கதான் செய்யுது. அதெல்லாம் கர்த்தர் பார்க்கிறாரு, பார்க்கிற தேவன் அல்லவா அவரு. அதை பார்த்து நீதி செய்கிற நல்ல தேவன். ஆமென். பிள்ளைகளே ஸ்தோத்திரம். நாம அதான் சொல்றேன், கவலைப்படாதிருங்க ஆண்டவர் சொல்லுகிறார். 34 வாசிக்கிறேன். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளை தினம் தன்னுடையவைகளுக்காய் கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடுகள் போதும். பாருங்க ஸ்தோத்திரம். அந்தந்த நாளுக்குரிய அந்த நாளு பொறுப்பெடுக்கும்பா. நீ ஏன் போட்டுக்கிட்டு ரொம்ப அலையிற? சில ஆட்கள்லாம் பொதுவாக நான் சொல்றேன், சில ஆட்கள்லாம் பெண் பிள்ளைகளை பெற்ற உடனே அவங்களுக்கு முதல் வருகிற ஒரு பெரிய கவலை, இந்த பிள்ளை தவன் இருக்காது, பிள்ளை பிறந்து 1 மாசம் 2 மாசம் ஆயிருக்கு, அதுக்குள்ளேயுமே இந்த பிள்ளைக்கு சேர்த்து வைக்கலையே. ஸ்தோத்திரம். படிப்பை குறித்து கவலைப்பட ஆரம்பிச்சிருவாங்க, ஸ்கூல் காலேஜ் குறித்து கவலைப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பிள்ளை இன்னும் பிறந்து தவளை கூட இல்லை. ஸ்தோத்திரம். திருமணத்தை யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. திருமண வீட்டார் மாப்பிள்ளை வீட்டில் எவ்வளவு நகை கேட்பாங்க, நட்டு கேட்பாங்க, வரைச்சு அதான் அங்க எக்ஸ்ட்ரீமா போய் அந்த பிள்ளை குழந்தை பிறக்குமா பிறக்காது அந்த அளவுக்கு போற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. பிள்ளைகளே, அந்தந்த நாளுக்குரிய தேவைகள் அந்தந்த நாள் பொறுப்பெடுக்கும். ஏன்னா என் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். திருமண கோர்வையா சொல்லுகிறேனே, நீங்க ஏன் கவலைப்படக்கூடாது அப்படின்னா, கவலைப்படுறதுனால ஒரு புண்ணியமும் இல்லை. கவலைப்படுறதுனால பலன் இருக்குதா? பலன் இல்லை. 3வது சொல்லுகிறேன், கவலைப்படுறதுனால ஸ்தோத்திரம் இருதயம் ஒடுக்கப்படுகிறது. 4வது சொல்லுகிறேன், பரமபிதா அறிந்திருக்கிறார், நீ கவலைப்பட வேண்டாம், பரமபிதா உன் தேவை அறிந்திருக்கிறார். 5வது சொல்லுகிறேன், ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிற தேவன், உனக்கு தேவை என்பதை அவருக்கு தெரியும். அந்தந்த நாளுக்குரிய தேவைகளை அந்தந்த நாளே சந்திக்கும். சும்மா விட அந்த நாள் உங்களை அப்படி உற்சாகப்படுத்தி வேலை செய்ய வைக்கும். மனுஷன் உலகத்துல மனுஷன் கவலைப்பட்டே இருந்திருப்பான்னா இன்னைக்கு ஒரு மனுஷன் உலகத்தில் இருக்க முடியாது பிள்ளைகளே. ஏதோ ஒரு விதங்கள்ல
நான் ஒரு சம்பவத்தை யாவத்தில் வருது, அந்த சம்பவத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விருப்பப்படுகிறேன். ஆண்டவருக்கு மகிமை. என்னுடைய பிரசங்கத்தில் ஒருவேளை இந்த சம்பவத்தை நான் சொல்ல வாய்ப்பு இருந்திருக்கலாம். ஒரு வயதான தம்பதியார் தங்கள் பிள்ளைகள்லாம் கைவிட்ட உடனே 2 பேரும் வயது முதிர்ந்தவர்கள், பிள்ளைகள்லாம் கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க. பிள்ளைகள்லாம் 2 பேருமே பிள்ளைகள் பார்க்க முடியல, அப்பா அம்மாவை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இல்லை, உதவி செய்ய முடியல, விரக்தி அடைஞ்சிட்டாங்க 2 பேருமே. உடனே 2 பேருமே இந்த உலகத்தில் இருந்து என்ன புண்ணியம், நம்ம நல்லா இருக்கும் போதே தற்கொலை பண்ணி செத்துருவோம், நம்ம படுத்த படுக்கையாருனா நம்ம பிள்ளைகளோட பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லி 2 பேருமே கடலுக்கு போய் கடலில் விழுந்து தற்கொலை பண்ணிடலான்னு 2 தாயும் தகப்பனும் இந்த வயதான பெற்றோர் 2 பேருமே தங்கள் கரங்களை பிடித்து கொண்டு கடற்கரைக்கு நேராக போனாங்களாம். கடலுக்குள்ளே இறங்குறாங்க. அப்போது ஸ்தோத்திரம், யாரோ ஒரு வாலிபன் வேகமாக வந்தான். அந்த அம்மா போட்டிருந்த தாலியை பிடிச்சி இழுத்து தாலியை அத்துட்டு ஓடி போயிட்டான். ஸ்தோத்திரம், இவங்க ஐயோ என் தாலியை பறிச்சு போயிட்டானே அப்படி கத்துறாங்க. உடனே கணவர் சொன்னார், நம்மளே சாக போகிறோம், தாலி நமக்கு எதுக்கு, போனா போட்டோம், பிழைச்சிட்டு போறான், விட்டுரு, நம்ம தற்கொலை பண்ணிடுவோம். 2 பேருமே கையை பிடிச்சி தற்கொலைக்கு நேராக போனாங்களாம். அப்போ திடீர்னு அந்த அந்த அம்மா கணவர் கையை பிடிச்சி இழுத்தாங்களாம். தற்கொலை பண்ண வேண்டாம். அவர் சொன்ன, ஏமா இவ்வளவு தூரம் வந்துட்டோம், நம்ம இந்த காப்பாற்று நம்மளை விசாரிக்க யாருமே இல்லை, கொடுக்க யாருமே இல்லை, எனவே நம்ம தற்கொலை பண்ணி செத்துருவோம், இதோட முடிஞ்சிரும். இல்லைங்க ஸ்தோத்திரம், நம்ம தாலி செயினை பறித்து ஒருவன் உயிரோடு வாழுவான்னு சொன்னா அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அவன் கையில ஒன்றும் இல்லை, நம்ம கையில இருக்கிற ஒன்றை நாமே தற்கொலை பண்ண போறோம், நம்ம கையில இருக்கிற ஒன்றை கொண்டு அவன் வாழுவேன்னு சொல்லி முடிவெடுத்தா ஏன் நம்மளால வாழ முடியாது? நம்ம வாழுவோம், பலன் இருக்கிற வரைக்கும் நம்ம வாழுவோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சந்தோஷமா வீட்டுக்கு வந்தாங்களாம். எதிர்ப்பை கண்டு பயந்து போய், சோர்வை கண்டு பயந்து போய், ஸ்தோத்திரம் சரி தவறான முடிவு எடுக்காதீங்க, நம்ம பரமபிதா எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஆண்டவர் கரத்தில் உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க, உங்க தேவையை ஒப்பு கொடுங்க, உங்க குடும்ப சூழ்நிலையை ஒப்பு கொடுங்க. ஆண்டவருடைய வேதம் அழகாக சொல்லுகிறது, ஆண்டவர் நல்லவர் 6:33 அழகாக சொல்லுகிறார் பாருங்கள். முதலாவது தேவ ராஜ்யத்தை தேடுங்கள், கவலை மாறணுமா, கர்த்தர் உங்களை அற்புதம் செய்யணுமா, ஆண்டவரை தேடுங்கள், ஆலயத்தில் தேடுங்க, வசனத்தில் தேடுங்க, ஜெபத்தின் மூலமாய் தேடுங்க, ஊழியம் செய்து ஆண்டவரை தேடுங்க, ஆண்டவரை கொடுப்பதன் மூலமாய் நீங்கள் ஆண்டவரை தேடுங்கள், பிள்ளைகளை தேடுங்கள், கண்டடைவீர்கள். ஆண்டவர் யாரையும் கைவிட மாட்டாரு. உலகத்தில் எத்தனையோ 750க்கு மேல கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. அது நடுவில் உங்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்து ரட்சிக்கப்பட வைத்து நல்ல ஒரு அழகான சபையில உங்களை மெம்பரா வச்சிருக்கிறாரு. எத்தனை பேருக்கு திருமணம் முடியல, உங்களுக்கு திருமணத்தை முடிச்சு வச்சிருக்கிறாரு. எத்தனை உங்களுக்கு குழந்தைய கொடுத்திருக்கிறாரு. எத்தனை பேருக்கு நல்ல வேலையை கொடுத்திருக்கிறாரு. 3 வேளையும் சாப்பிடும்படி நல்ல தூங்கும்படி கிருபை தந்திருக்கிறாரு. இந்த தேவன் கைவிடுவாரா? உங்களை பார்த்து சொல்றேன், கவலைப்படாதிருங்கள், பணத்திற்காக கவலைப்படாதீங்க. கவலை வராதா பாஸ்டர்? கண்டிப்பா வரதான் செய்யும், அதை மேற்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறேன். மேற்கொண்டு கவலை வரும், வராமல்லாம் இல்லை, இருக்க போறது இல்லை. ஸ்தோத்திரம், ஒரு காரியத்தை நினைச்சா கவலை வரும், ஆனா கவலையை மேற்கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம், கர்த்தர் பார்த்துக்கிடுவார். ஜெபிக்கிற ஒரு மனுஷனுடைய ஒரு பெரிய ஒரு வார்த்தையை கர்த்தர் பார்த்துக்கிடுவார். எவ்வளவு பெரிய காரியம்னாலும் எங்க பெரிய பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவார், 1 ரூபாய்க்கும் நீ ஆண்டவரை நம்பு, 1 லட்சத்துக்கும் நீ ஆண்டவரை நம்பு, 1 கோடிக்கும் நீ ஆண்டவர் நம்பு. அருமை பிள்ளைகளே, 1 ரூபாய் வேணாலும் அவர் நம்புங்க, 1 ரூபாய் கொடுப்பார். 10 ரூபா வேணாலும் அவருங்க 10 ரூபாய் கொடுப்பார். 1000 ரூபா வேணாலும் கண்டிப்பா ஏதோ ஒரு வழியை திறந்து தேவன் ஆசீர்வதிப்பார். தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது தேவ ராஜ்யத்தையும் உண்மையும், உண்மையா இருக்கணும், ஆண்டவரை தேடணும், இந்த பூமியில உண்மையா இருக்கணும் என்று நீங்க பிரயாசப்படும் பொழுது கர்த்தர் நீங்கள் விசேஷமானவர்கள் என்று சொல்லுகிறார். எல்லா பறவைகளை காட்டிலும் விசேஷமானவங்க பரமபிதா. அவளையே பிழைப்புட்டுகிற பரமபிதாவாகிய நான் என்னை தேடுகிற உண்மையா இருக்கிற உன்னைய நான் கைவிடுவேனா? உனக்கும் நான் ஒரு போஷிப்பை கொடுத்து ஆசீர்வதிப்பேன் வாக்கு கொடுக்கிறார். திரும்ப சொல்லுகிறேன், கவலைப்படாதிருங்கள். பரமபிதா பிழைப்பூட்டுவார், பரமபிதா நன்மை செய்வார். உன் குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலைகளை மாற்றுவார், உன் வியாதியை மாற்றுவார், உன் கண்ணீரை துடைப்பார், உனக்கு பெரிய அற்புதம் செய்வார். ஜெபிக்கட்டா? வியாதியோடு இருப்பீங்கன்னா வியாதிப்படல கையை வச்சுக்கோங்க, தேவையை சொல்லி ஆண்டு சமூகத்தை ஜெபம் பண்ணுங்கள். நிச்சயமாய் பெரிய அற்புதத்தை இந்த நாளில் நீங்க பார்க்க போறீங்க. அன்பு தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் கவலைப்படாதிருங்கள் என்று சொன்னீங்கப்பா. ஆண்டவரே, ஏன் கவலைப்படக்கூடாது என்பதை சில வார்த்தையை சொல்லியிருக்கிறப்பா. ஆண்டவரே நன்றி. நாங்கள் கவலைப்படாமல் ஆண்டவருக்குள்ள முன்னேற உதவி செய்யுங்க. நாங்கள் விசேஷமானவர்கள், எங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறீங்கப்பா. யாரெல்லாம் கவலையோடு, வேதனையோடு, வியாதியோடு இருக்கிறாங்களே, வியாதி படுக்கைகள் மாறட்டும். கையை வச்சு ஜெபிக்கிற இடத்துல இருக்கிற எல்லா வியாதிகள், எல்லா போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போவதாக.
தேவையோடு பார்க்கிற ஒவ்வொருவருடைய தேவைகளை சந்திங்கப்பா. ஆமென். வீடு கட்டுவாங்கன்னா, திருமணத்துக்கு காத்திருப்பாங்கன்னா, குழந்தை பாக்கியத்துக்கு காத்திருப்பாங்கன்னா, ஒவ்வொருவருக்கும் ஒரு அதிசயமான நன்மை உண்டாகட்டும் என்று பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஊழியக்காரன் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியை ஆசீர்வதித்து எங்கள் தகப்பனுக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய வார்த்தை கேட்ட எல்லாரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you. ஆமென்.